தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வை தமிழ் உள்ளிட்ட 7 பிராந்திய மொழிகளில் எழுதலாம் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், 7 பிராந்திய மொழிகள்ல இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு உச்சநீதிமன்ற தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? தமிழரசன் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித் குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது ஏற்கனவே கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு அறிவிக்கப்பட்ட சமயத்தில் தமிழ், தெலுங்கு, அசாமி, உருது, பெங்காலி, மராத்தி, குஜராத்தி என 7 மொழிகள் நடத்த திட்டமிட்டிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் முதல்நிலை மருத்துவ நுழைவுத் தேர்வுகளும் கூட நடத்தப்பட்டு வருகிறது. எனவே மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வண்ணம் இந்த 7 மொழிகளில் தேர்வு நடத்த அனுமதிக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில பாடத்திட்டம் என்று ஒன்று இருக்கிறது, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் ஒன்று இருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு அவர்களுடைய பிராந்திய மொழிகளில் தேர்வு எழுத அனுமதித்தால் அவர்களால் இந்த தேர்வை எளிதாக அணுக முடியும். எனவே இது போன்ற ஒரு அனுமதியை உச்சநீதிமன்றம் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உச்சநீதிமன்றமும் இந்த கோரிக்கை தொடர்பாக பரிசீலிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். தமிழரசன், நேற்று இது தொடர்பான ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறார்கள். அதாவது பொது நுழைவுத் தேர்வு எழுதுவது கட்டாயம் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனை சாதகமா பாக்குறார்களா அல்லது பாதகமா பாக்குறார்களா? திவ்யா, இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் போன்ற இந்த தென்னிந்திய மாநிலங்களில் அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது இந்த சமயத்தில் வேண்டாம் என்பதுதான் மாணவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனெனில் நகர்ப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கிராமப்புறங்களில் இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இது போன்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறது. ஏனெனில் பெரும்பாலும் நகர்ப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இந்த அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ளும் பொழுது அதுவும் சிபிஎஸ்இ பாடத்திலிருந்து கேள்வி இருக்கிறது. எனவே அது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் கிராமப்புற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாநில பாடத்திட்டத்தை எதிர்கொள்கிறார்கள். அதனால் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நீட் தேர்வு நடத்தப்படும் பொழுது அதை எதிர்கொள்வதில் சற்று சிரமமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2007ஆம் ஆண்டிலிருந்தே நுழைவுத் தேர்வு என்ற ஒன்று கிடையாது. இதற்கு இடையில் மற்ற மாணவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் அல்லது மாநில தேர்வில் அனுமதிக்கப்பட வேண்டும். இதை விடுத்துவிட்டு இரண்டும் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மாணவர்களிடையே அச்சப்போக்கை அதிகரிக்க செய்யக்கூடாது என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மேலும் இது போன்ற ஒரு நுழைவுத் தேர்வு நடந்தால்தான் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் போட்டி போட முடியும். அதன் மூலமாக அகில இந்திய தரவரிசை கிடைக்கும். அப்பொழுதுதான் மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று படிக்கக்கூடிய மற்றும் அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் என்பது மாணவர்கள் தரப்பு கருத்தாக இருக்கிறது. திவ்யா, மனோஜ், இந்த பிராந்திய மொழிகள்ல தேர்வு எழுதுவது தொடர்பான மத்திய அரசோட கோரிக்கை பரிசீலிக்கப்படும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி வரும்னு மத்திய அரசு வட்டாரங்கள் எதிர்பார்க்குது. தமிழரசன், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தான் இந்த விவகாரத்தில் தன்னுடைய கேள்வியை எழுப்பியது. அதாவது ஒருவேளை அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு அனுமதிக்கப்பட்டு விட்டால் எவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்குமான அந்த பாடத்திட்டங்கள் அடிப்படையிலேயோ அல்லது மாணவர்கள் பயனுறும் வகையிலேயோ உங்களுடைய அந்த வினாத்தாள்களை அமைப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தது. அப்பொழுதுதான் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களும் பிராந்திய மொழிகளில் நடத்துவதாம், அதற்கு ஏற்றபடி மத்திய அரசு ஏற்கனவே சில முடிவுகளையும் வைத்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார். எனவே உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு இந்த வழக்கிற்கென சிறப்பான அமர்வு எதுவும் கிடையாது. அதற்கு மாறாக நீதிபதிகள் தங்கள் நீதிமன்ற அறைக்குள்ளேயே இந்த விவகாரத்தை விவாதிப்பார்கள். அதற்கு பிறகு முடிவெடுப்பார்கள். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இந்த 7 பிராந்திய மொழிகளில் அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் மாணவர்களிடமிருந்தும் அந்தந்த பிராந்திய மொழிகள் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றமோ ஏன் இந்த 7 பிராந்திய மொழிகள் மட்டும் அனைத்து பிராந்திய மொழிகளிலுமே அனுமதிக்கலாமே என்ற ஒரு கேள்வி நேற்று கேட்டிருந்தது. எனவே அனைத்து பிராந்திய மொழிகளிலும் இந்த அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தமிழரசன்.